ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த திருத்துவ திருநாள் ஞாயிறில் ஜூன் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் இல்லத்தில் இருக்க சபை ஆராதனையிலே கலந்து கொள்வதைப் போல இல்லங்களில் இருந்து நீங்கள் கடவுளை வழிபடும்படியாக இந்த வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். ஆராதனைக்கு துவக்கமாக ஜெபித்து நாம் இந்த ஆராதனை துவங்குவோம். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லா கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நீ தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான காலை பொழுதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில், அதுவும் திருத்துவ திருநாள் ஞாயிறு அன்று உம்முடைய திரியேக செயல்பாட்டை நாங்கள் விளங்கி கொள்ளும்படியாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள இருக்கிறோம். எங்களை நாங்களே தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகுதி இல்லாத எங்களையும் நீர் தகுதிப்படுத்தி இந்த ஆராதனையில் நாங்கள் ஆண்டவரை கலந்து கொள்ளும் பொழுது நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கின்ற இறை வசனங்கள் மற்றும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெப குறிப்புகள் எல்லாமே உங்களுடைய சமூகத்தில் அர்த்தமுள்ளதாக காணப்படும்படியாக நீர் உதவி செய்திடணும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆராதனையின் துவக்கமாக பாமாலயம் 22 நாம் இல்லங்களில் இருந்தவாறே நாம் பாடலாம். பாமாலயம் 22. தூயா சர்வவல்ல நாதா, தேவரீர்க்கே நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா மூவரான ஏகா திரியேகரே. தூய தூய தூயா அன்பர் சூழ நின்று தெய்வ ஆசனம் முன்னர் தம் கிரீடம் வைப்பாரே. கேருபீன் சேராபீன் தாழ்ந்து போற்ற பெற்று ஈன்றென்றும் வீட்டாள் வீரநாதியே. தூய தூய தூயா ஜோதி பிரகாசா பாவ கண்ணால் உந்தன் மாண்பை காண யார் வல்லோ. நீரே தூய தூய மனுவாக்கு கேட்டா மாட்சிமை தூய்மை அன்பும் நீரைந்தோ. தூய தூய தூயா சர்வவல்ல நாதா, வானம் பூமி ஆழி உம்மை ஸ்தோத்தரிக்குமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே. தூய திரியேகரே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய ஆராதனையை 3ஆம் ஆராதனை முறை வழியாக நாம் பின்பற்றுவோம். 3ஆம் ஆராதனை முறைமை
கடவுளை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இதயமும் உடையவனாய் வீணானதை பற்றி கொள்ளாமலும் கவடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமல் போனோம். தமது ஊழியராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கு ஏற்கும் வழிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். அனைவரும் சேர்ந்து சொல்ல வேண்டியது: என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. நாம் தொடர்ந்து ஜெப நிலையிலே இருப்போம், ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தவர்களும் உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவ அறிக்கை. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் நம்முடைய இல்லங்களில் இருந்து முழங்கால் படியிடலாம், அல்லது அமர்ந்து நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக கடவுளுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கலாம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி அழணும். என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. தேவரின் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சற்று நேரம் அமைதியாக இருந்து ஒரு பாடல் ஒழிக்கப்படும். அந்த பாடல் வேளையிலே நாம் நம்முடைய பாவங்களை வல்ல கடவுளிடம் அறிக்கை செய்வோம். பாவங்களை உணர்ந்தவர்களாய் இருக்கின்ற நாம் வல்ல கடவுளிடம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். மூன்றாவது ஆராதனை முறைமையில் இருக்கின்ற முதலாம் பாவ அறிக்கை ஜெபம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் அற சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடே உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளை செய்ய வேண்டும் என்று
எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியரின் கூட்டுறவு, வழிநடத்துதல், சமாதானம் இந்த பாவத்தை அறிக்கை செய்கிற ஒவ்வொருவரோடும் தங்கி நிலைத்திருந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்தருள்வாராக. ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நாம் திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதிகாரம் 1, வசனங்கள் 4 முதல் 28 வரை. இதோ, வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள் இருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாயிருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த 4 அதினதின் முகங்களும் அதினதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன. அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோடே சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்கம் முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாயிருந்தன. அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கு முன்னே 2 செட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. மற்ற 2 செட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின. அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டுமென்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால், அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாயிருந்தது. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாயிருந்தது. அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றத்தை போல் ஓடித் திரிந்தன. நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில், இதோ, பூமியில் ஜீவன்கள் அண்டையில் 4 முகங்களையுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகப்பச்சை வருணமாயிருந்தது. அவைகள் 4க்கும் ஒரே வித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்திற்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதில்லை. அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாயிருந்தன. அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. அந்த ஜீவன்கள் செல்லும்போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் எழும்பின. ஆவி போக வேண்டுமென்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டுமென்றிருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. அவைகள் செல்லும்போது இவைகளும் சென்றன. அவைகள் நிற்கும்போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது. மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர்நேராய் விரிந்திருந்தன. தங்கள் உடல்களை மூடிக்கொள்கிற 2 செட்டைகள் 2 பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன. அவைகள் செல்லும் போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு வந்த ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. அவைகள் நிற்கும் போது அதன் செட்டைகளை தளரவிட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன்.
மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒவ்வொருவருடைய சத்தத்தை கேட்டேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனங்கள் வரை. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனங்கள் வரை. கடைசியாக சகோதரரை சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 முடிய. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த இடத்திற்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, இந்த நாளுக்கான தலைப்பு We believe in the triune God. திரித்துவ கடவுளை, திரியேக கடவுளை நாம் விசுவாசிக்கிறோம் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு அனுகூலமாக ஒரு பாடலை நான் பாடுகின்றேன். அதை தொடர்ந்து தியானத்துக்கு நேராக கடந்து செல்வோம். நம்முடைய புத்தெழுச்சி பாடல் புத்தகத்திலே இருக்கின்ற 439வது புத்தெழுச்சி பாடல், 439வது புத்தெழுச்சி பாடல், நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா என்ற பாடலை நான் பாடுகின்றேன். நம்பிக்கையின் மையள தூண்டுமையா, நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையாயும், நம்பிக்கையின் மையள தூண்டுமையா. இறைவனாய் படைத்துயிர் அனைத்தையுமே நிறைவான ஆற்றலுடன் ஆளுபவர், குறையாத அன்புடைய தந்தையவர், மறை காட்டும் ஆட்சியரை மன்ன தமிழ். நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையாயும், நம்பிக்கையின் மையள தூண்டுமையா. தந்தையருள் திருவாக்காம் இறைமைந்த வந்துலகில் தூயாவியார் கன்னி மகனார், இந்த மிகு செல்வாயில் உயிர் நீத்து விந்தை உயிர் தேகி
மையாயும் நம்பிக்கையின் மையகள தூண்டும் ஐயா. புது உண்மை பல காட்டும் ஆவியரும் பொதுவான ஒரே தூய திருச்சபையும் புது வாழ்வு புதிதரின் கூட்டுறவும் கதி மன்னிப்பு இத்தேடல் உண்டு எனும் நம்பிக்கையில் யாம் வளர வேண்டும் ஐயாயும் நம்பிக்கையின் மையகள தூண்டும் ஐயா. நம்பிக்கையில் யாம் வளர வேண்டும் ஐயாயும் நம்பிக்கையின் மையகள தூண்டும் ஐயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்பிக்கையில் நாம் வளர வேண்டும் என்கிற ஒரு மிக உன்னதமான எளிய மொழி நடையிலே எழுதப்பட்ட இறையியல் உண்மை சார்ந்த ஒரு பாடலை நாம் பாட கேட்டோம். ஒருவேளை இந்த நேரத்தில் நாம் திருத்துவத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். We believe in the triune God. திரியேக கடவுள் மீது நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னுரையாக திருத்துவத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். திருத்துவம் என்கிற வார்த்தை, ட்ரினிட்டி என்கிற வார்த்தை திருமறையில் இல்லை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு துதி உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக என்று பெனடிக்ஷன் ஃபார்முலா என்று சொல்வார்கள். ஆசீர்வாத உரை, இதை பவுல் கையாண்டு இருக்கிறார். இன்னும் திருமறையிலே இதை போன்ற பிதா குமாரன் பரிசுத்த ஆவி துதிப்பதாக, அவர்களை போற்றுவதாக உள்ளது. ஆனால் திரித்துவம் என்கிற வார்த்தை திருமறையிலே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து மரித்ததுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டிலே தெர்த்தூலியன் என்கிற சர்ச் ஃபாதர், ஆதி தந்தை, திருச்சபையின் ஆதி தந்தை, அவர் இந்த வார்த்தையை கையாண்டார் 2ஆம் நூற்றாண்டில். அதற்கு பின் 4ஆம் நூற்றாண்டிலே தான் இது ஒரு கோட்பாடாக, கிறிஸ்தவ கோட்பாடாக இது உருவம் பெற்றது என்று நாம் சொல்ல முடியும். இது ஓர் இறை கோட்பாட்டை வலியுறுத்துவதாக இந்த திருத்துவ கொள்கை அமைந்தது என்று சொல்லலாம். ஏனென்றால் யூதர்கள் ஒரு கடவுள், யாவே மட்டுமே முழுமுதற் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த தருணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கடவுள்தான். தூய ஆவியரனுடைய வழிநடத்துதல் வழியாக கிடைக்கப்பெற்ற அவருடைய செயல்பாடுகளும் கடவுளுக்கு ஒத்த செயல்பாடுகளே, கடவுளே என்பதை மக்களுக்கு, இறை மக்களுக்கு வலியுறுத்துவதற்காக மூவொரு கடவுள் என்கிற நிலைமை வருகின்றது. இதனை எளிதிலே விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சில உதாரணங்களை நம்முடைய முன்னோர்கள் கொடுக்க முயன்றார்கள். உதாரணமாக தண்ணீர் நமக்கு தெரியும் இல்லையா? அது திரவ நிலையிலே இருக்கிறது, தண்ணீராக திரவ நிலையிலே இருக்கிறது. சாலிட் ஸ்டேட்டில் ஐஸ் கட்டி போல ஒரு உறைந்த நிலையிலே காணப்படுகிறது. மற்றும் ஆவியாக, வேப்பர் ஆக 3 நிலையிலே, தண்ணீர் ஒன்றுதான், ஆனால் அது 3 நிலையிலே காணப்படுகிறது. அதுபோலதான் கடவுள் ஒருவரே, ஆனால் அவருடைய செயல்பாடுகள் வேறு. The character and the nature of God is different from the creator, the redeemer and the sustainer. Creator என்றால் படைப்பாளர், ரெடீமர் என்றால் மீட்பர், சஸ்டெய்னர் என்றால் தேற்றரவாளர். நமக்கு திடமான ஆவியை கொடுத்து நம்மை வழி நடத்துகிறோம். இவ்வாறாக கடவுளை புரிந்து கொள்ள 3 நிலைகளிலே கடவுள் செயல்படுகின்றார் என்பதை விளக்கினார்கள். அது மட்டுமல்ல, சூரியனை குறிக்கும் போது அது வெளிச்சத்தை தருகிறது, அது வெப்பத்தை தருகிறது, அந்த வெப்பம் வழியாக சக்தி உண்டாகும் இல்லையா? ஒருவேளை இன்னும் சொல்லணும்னு சொன்னால் அந்த வெளிச்சம், வெப்பம் மற்றும் அதன் வழியாக உருவாகின்ற கதிர்கள் என்று சொல்லலாம். ஹார்ம்ஃபுல் ரேஸ், யூவி ரேஸ் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? அது வெப்பம் மட்டும் இல்லை, அதுக்குள்ள நிறைய சக்தி ஒளிந்திருக்கிறது. அதன் வழியாக போட்டோசிந்தசிஸ் உருவாகிறது. இப்படி ஒரு ஒரு ஆழ் தத்துவத்தில் 3 தன்மைகளாக பிரிந்து தமக்குள்ளாக ஒரு கூட்டு குடும்பமாக கடவுள் செயல்படுகின்றார். அன்பினால் இணைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக செயல்படுகின்றார் என்பதை ஆதி திருச்சபை தந்தையர்கள் அவர்கள் இதனை சொல்ல முற்பட்டார்கள், மக்களுக்கு வெளிப்படுத்த முற்பட்டார்கள். இது எங்கே
ஒரு நிலையான கருத்து உருவானது என்று சொன்னால் தெர்த்துலியனுக்கு பின்பதாக வந்த இரேனியஸ் ஐயர் அவர்களாக இருக்கட்டும், அத்தனேசியஸ் அவர்களாக இருக்கட்டும், அகஸ்டின் அவர்களாக இருக்கட்டும், பெரும்பாடுபட்டு அன்றைக்கு மக்கள் கொண்ட தவறான திரிவு நிலை கோட்பாடுகளை ஹெரசிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது அதில் ஒரு சில ஹெரசிஸை குறித்து நான் விளக்க முடியவில்லை, ஆனால் அதை பெயரை மட்டும் நான் குறிப்பிடுகின்றேன். உதாரணத்துக்கு மோடலிசம் என்று சொல்வார்கள், ஏரியனிசம் என்று சொல்வார்கள், பேட்ரிபேசியனிசம் என்று சொல்வார்கள். இந்த கொள்கைகள், இந்த திரிவு கொள்கைகள், அதாவது கடவுள் தந்தையும் மகனும் ஒன்றுதான், ஆனால் தந்தை இறக்கும் தருவாயில மகனை விட்டு பிரிந்து சென்றார், சிலுவையிலிருந்து பிரிந்து சென்றார் என்று சொல்வார்கள். இது கிட்டத்தட்ட பேட்ரிபேசியனிசம் என்று சொல்வார்கள். இதையெல்லாம் எதிர்த்து ஒரு வலுவான கிறிஸ்தவ கொள்கையை, கிறிஸ்தவ கோட்பாட்டை உருவாக்க, மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்த ஆதி திருச்சபை தந்தைகள் முயன்றார்கள். அப்படிப்பட்ட முயற்சியின் வெளிப்பாடு தான் நம்முடைய விசுவாச பிரமாணம் நம்முடைய கைகளில் இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ கோட்பாடுகள் அடங்கிய அறநெறிகள் நம்முடைய கைகளில் இருக்கிறது. இதனை நாம் கருத்தாக பின்பற்ற வேண்டும். அன்பான திருச்சபை மக்களே, கிட்டத்தட்ட கிபி 325ஆம் ஆண்டில் நிசையா மாமன்றம், கவுன்சில் ஆஃப் நிசையா கூடியது. அவர்கள் எல்லாரும் கூடி அதை இக்குமெனிக்கல் கவுன்சில் என்று சொல்வார்கள், சபைகளின் ஒருங்கிணைப்பு என்று சொல்வார்கள். அநேக திருச்சபை தந்தைகள், திருச்சபை இறையியலாளர்கள் ஒன்று கூடி அவர்கள் திரித்துவத்தை குறித்தும் பல நெறிகளை குறித்தும் கிறிஸ்தவ கொள்கைகளை குறித்தும் அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். அதை மக்களுக்கு தொகுத்து வழங்கினார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதைத்தான் அத்தனேஷியன் கிரீட் என்று நம்முடைய கைகளில் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பதாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், நிசையா விசுவாச பிரமாணம் வந்தது. இதையெல்லாம் நாம் அறிந்த ஒன்றே. இன்னும் வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் படைப்பிலேயே நம்முடைய திரிய கடவுளுடைய செயல்பாட்டை நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு, கடவுள் படைப்பாளராக இருக்கிறார். அவர் வார்த்தையினாலே உருவாக்குகிறார். வார்த்தை என்பது திருமைந்தனை குறிக்கும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அது மட்டுமல்ல, அவர் ஜலத்தின் மீது அல்லது தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தூய ஆவியரின் செயல்பாட்டை குறிக்கிறது. எனவே படைப்பிலேயே திரிய கடவுள் செயல்பட்டார். படைப்பு முதற்கொண்டு he is co-eternal என்று சொல்லுகிறார்கள். அவர் ஆதி காலம் துவங்கி அவருக்கு மரணம் இல்லை, அவருக்கு துவக்கம் இல்லை, அவருக்கு முடிவில்லை என்பதை ஒரு தெளிவாக முழுமுதல் கடவுளாக, மூவரும் முழுமுதல் கடவுளாக இருந்தார்கள், அவர்கள் ஒரு கடவுளாக இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய இறையியலாளர்கள் நமக்கு விளக்குவதற்கு பெரும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இதில் அநேக பிரச்சனைகள் வந்தது. அதையெல்லாம் தாண்டி இந்த ப்ளூராலிட்டி இன் யூனிட்டி என்று சொல்வார்கள். இந்த பிரிவில் இந்த மூன்று கடவுள்கள், மூன்று நிலையில இருக்கின்றவர்களை ஒரே கடவுளாக காண்பிக்க அவர்கள் மிகுந்த சிரமம் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே வருகின்ற ஆபிரகாமை சந்திக்கின்ற 3 நபர்கள், அவர்களையும் திரிய கடவுளுக்கு உதாரணமாக கொள்வார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடங்கி வருகின்ற ஆசீர்வாதம், மோசேயினுடைய ஆசீர்வாதம், அதை திரிய கடவுளுக்கு ஒப்பிட்டு மும்மணி ஆசீர்வாதம் என்று அதனை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே திரிய கடவுளுடைய செயல்பாடு இருந்ததை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இது மட்டுமல்ல, நம்முடைய ஆதி திருச்சபை பெந்தகோஸ்தே திருச்சபை என்று சொல்லுகிறோமே, ஆதி திருச்சபை, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை என்பது இந்த கிறிஸ்தவ கோட்பாடாகிய திரித்துவ கோட்பாடின் அடிப்படையிலே உருவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் வாசிக்கின்றேன். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தளினார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் எனவும் அவர் தூய ஆவியை இந்த உலகத்திற்கு நம் வழியாக தந்தருளினார் என்பதையும் இந்த வசனம் கூறுகின்றது. எனவே இந்த திருத்துவ கொள்கையை, கடவுள், மைந்தன், தூய ஆவி என்கிற இந்த கோட்பாட்டை ஆதி திருச்சபையும் கொண்டிருந்தது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. அதுபோல யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் என்று தந்தை மகன் வழியாக தூய ஆவியரின்
தேற்றுதலை தன்னுடைய திருச்சபைக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் இந்த அகில உலகிற்கும் வாக்களிக்கின்றார். that they all may be one. இந்த அடிப்படையில தான் திருச்சபைகளின் ஒருங்கிணைப்பாக தென்னிந்திய திருச்சபை உருவானது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் மோட்டோ கருப்பொருள் என்னவென்றால் அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். யோவான் 17:21. எனவே ஆதி திருச்சபை மட்டுமல்ல, நம்முடைய தென்னிந்திய திருச்சபையும் திருத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாகி இருக்கிறது என்பது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமையான ஒரு விஷயம். நாம் இதனை குறித்து பிற மக்களுக்கும் எடுத்து உரைக்க வேண்டும். ஒருவேளை இந்த நாளிலே திருத்துவத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் கேட்டோம். இப்பொழுது அந்த தலைப்பில் வி பிலீவ் இன் த ட்ரையூன் காட் என்கிற தலைப்பில் திருத்துவ கடவுளை நாம் விசுவாசிக்கிறோம் என்கிற தலைப்பில் முதல் உபத்தலைப்பாக நம்பிக்கையூட்டி அழைக்கும் திருத்துவ கடவுள் என்கிற முதலாம் உபத்தலைப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். நம்பிக்கை ஊட்டி அழைக்கும் திருத்துவ கடவுள். We believe in the triune God who calls us. We believe in the triune God who calls us. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கடந்த வாரத்தில் கம் ஹோலி ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபார்ம் த ஹோல் கிரியேஷன் என்கிற தலைப்பை நாம் பார்த்தோம். வாரும் தூய ஆவியே வந்து இந்த உலகனைத்தையும் மாற்றுருவாக்கம் செய்யும் என்கிற தலைப்பை நாம் பார்த்தோம். அதுபோலவே திருத்துவ கடவுளும் நம்மை இந்த ஊழியத்திற்கென்று அழைக்கின்றார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எசேக்கியேலை அழைத்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 28 வசனங்கள் வரை அடங்கிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம் இல்லையா? அது மிகவும் அழகான ஒரு வேத பகுதி. இதில் எசேக்கியேலை கடவுள் தீர்க்கதரிசியாக அழைக்கின்றார். யோயாக்கீன் அரசரின் காலத்திலே சிறைப்பிடிப்பின் காலத்தில் 5வது ஆண்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாபிலோனுக்கு இஸ்ரவேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டது 598ஆம் ஆண்டு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 598ஆம் ஆண்டிலே அவர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள். இஸ்ரவேலர்கள் பாபிலோனிலே நாடு கடத்தப்பட்டு 5 வருடங்கள் என்று சொன்னால் 593வது ஆண்டு என்று நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த 4 ஜீவன்களை குறித்த குறிப்பு இங்கே காணப்படுகிறது இல்லையா? ஒருவேளை அவைகள் கேருபீன்கள், கடவுளுடைய சிங்காசனத்தை அலங்கரிக்கின்ற, பாதுகாக்கின்ற, அதோடு ஒத்து இருக்கின்ற 4 ஜீவன்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு ஜீவன்கள் என்றால் 4 ஜீவன்கள். மனித முகம் கொண்ட ஒன்று, சிங்க முகம் கொண்ட ஒன்று. மனித முகம் என்பது கிரவுன் ஆஃப் கிரியேஷன் என்று சொல்லப்படுகிற மனிதன். சிங்க முகம் என்பது வைல்ட் அனிமல்ஸ், அதாவது காட்டு விலங்குகளிலே தலையாய விலங்கு சிங்கம், நாட்டு விலங்குகளிலே தலையாய விலங்கு எருது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோல கழுகு என்பது பறவை இனங்களில் தலையாய ஒன்று கழுகு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கடவுளுடைய சிங்காசனத்தை அலங்கரிக்கக்கூடிய 4 ஜீவன்களும் உள்ளதிலேயே பெஸ்ட், உள்ளதிலே தலையாய விலங்குகள் 4 விலங்குகளை கொண்ட ஒரு அரியணையை கொண்டிருப்பது கடவுளுடைய சிம்மாசனம், கடவுளுடைய சிங்காசனம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடவுளுடைய இருக்கை, காட்ஸ் த்ரோன். இது எதை விளக்குகிறது என்றால் கடவுளுடைய மகிமையை, கடவுளுடைய பிரசன்னத்தை விளக்குவதாக இந்த தரிசனம் எசேக்கியேலுக்கு வழங்கப்படுகிறது. இதை ஆங்கிலத்தில் தியோபனி என்று அழைப்பார்கள். கடவுளுடைய பிரசன்னத்தை இறை மக்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பது தியோபனி என்று வழங்குவார்கள். இதை ஏன் கடவுள் எசேக்கியேலுக்கு வழங்குகிறது என்கிற கேள்வி நமக்கு எழுகின்றது இல்லையா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் மிக அழகாக இந்த இஸ்ரவேலரை குறித்து ஆண்டவராகிய கடவுள் உரைக்கின்றார். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாக எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கலகக்கார மக்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ள புத்திரர். அவரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய பாவத்தை குறித்து, அவருடைய மீறுதல்களை குறித்தும் எசேக்கியேல் எத்தகைய மக்களிடத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும்,
அதற்கு ஆயத்தமாகத்தான் இந்த தரிசனம் அவருக்கு வழங்கப்பட்டது. வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய தரிசனத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். அதைத்தான் இந்த 4 ஜீவன்களும் அந்த சேரியட், அது ரதத்தை போன்ற அந்த சக்கரங்களை கொண்ட சேரியட், ரதத்தை போன்ற ஒரு தோற்றமும் பிதாவை சுமந்து செல்லுகிறது. அது எந்த இடத்திற்கு வேண்டுமென்றாலும் செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றது. அதைத்தான் கடவுளுடைய வல்லமையையும் கடவுள் எங்கே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை அந்த ஆவி கொண்டு செல்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? பிதாவானவருடைய மகிமை, அந்த ஆவி அதை வழிநடத்தி செல்கிற விதம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இன்னும் 8ஆம் வசனத்தில் மனுபுத்திரனே, எசேக்கியேல் 2:8 மனுபுத்திரனே, நீ அந்த கலக விட்டாரை போல கலகக்காரனாய் இராமல் நான் உன்னோடே சொல்கிறதை கேள், உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். அப்பொழுது இதோ என்னிடத்தில் நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதில் புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. இதுதான் கடவுளுடைய முறைப்பாடு, கடவுளுடைய புலம்பல், கடவுளுடைய அழுகை. இஸ்ரவேல் வீட்டாரை குறித்த கடவுளுடைய புலம்பல் எல்லாம் ஒரு சுருளிலே, அதாவது கடவுளுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை முழுங்க செய்கிறார். கடவுள் யாரை விழுங்க செய்கிறார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியை விழுங்க செய்கிறார். அதாவது கடவுளுடைய மகிமை அந்த ரதத்தின் வழியாக வெளிப்பட்டது. கடவுளுடைய ஆவியானவர் அந்த ரதத்தை எங்கேயெல்லாம் கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கேயெல்லாம் கொண்டு சென்று அவரை காண்பித்தார். கடவுளுடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அந்த 2 பக்கமும் எழுதப்பட்ட சுருளினால் அவருக்கு வழங்கப்படுகிறது. அதாவது வார்த்தையாக இருக்கின்ற குமாரன் என்று சொல்லி நாம் கொள்ளலாம். ஒருவேளை திரியேக கடவுளுடைய வெளிப்பாடு, திருவெளிப்பாடு எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கிடைக்கப்பெற்றது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த திருவெளிப்பாடு, திரியேக கடவுளுடைய வெளிப்பாடு, ரெவலேஷன் ஆஃப் காட் இல்லையா, ரெவலேஷன் ஆஃப் த ட்ரினிட்டேரியன் காட், இந்த திரியேக கடவுளுடைய வெளிப்பாடு கிடைக்காமல் ஊழியத்தினுடைய அழைப்பு என்பது உன்னதமானதாக காணப்படாது என்பதை நாம் இங்கே இந்த அதிகாரத்தில் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதுவும் இல்லாமல் 5ஆம் வசனத்தில், 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கடவுள் உரைக்கிறது என்னவென்றால், கலக விட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். அவ்வளோதான். நான் சொல்றதை அவங்க கேட்கணும், அதை நீ போய் அவங்கள்ட்ட சொல். அவங்க கேட்டாலும் சரி, கேட்காட்டியும் சரி, அவங்க கலக விட்டார், ஆனால் அவங்கள போல நீங்க இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு அடிமைத்தன வீடாகிய பாபிலோனில் இருக்கின்ற நாடோடிகளை, நாடு கடத்தப்பட்டவர்களை, அடிமைகளுக்கு கடவுளுடைய வார்த்தை உரைக்கப்படுகிறது. நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் உங்களுடைய கலகத்தனத்தை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லி ஊழியத்தினுடைய துவக்கம் என்பது அழைப்பு. இந்த அழைப்பு திரியேக கடவுளால் உறுதி செய்யப்படும் பொழுது அது முழுமை அடைகிறது, அது மக்களுக்கு உபயோகமானதாக காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முதல் உபத்தலைப்பு, நம்பிக்கையூட்டி அழைக்கும் திருத்துவ கடவுள். தி பிலீவ் இன் த ட்ரையூன் காட் ஹூ கால்ஸ். இதில் ஒருவேளை ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களிடத்தில் சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கேரளாவில் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நாம் அறிவோம். ஒரு யானை, தன்னுடைய வயிற்றில் ஒரு கருவை சுமந்த ஒரு யானை ஒரு ஊருக்கு பசியில் வருகின்றது. அந்த ஊரில் ஒரு பைனாப்பிள், ஒரு அன்னாசி பழத்தை வெடி வைத்து அந்த யானைக்கு கொடுக்கிறார்கள். அந்த யானை அதை உண்டு வாய் வெடித்து அது வேறு எதையும் உண்ண முடியாமல் அது தண்ணீரில் நின்று மக்களை எந்த சேதமும் படுத்தாமல் தனக்கு கொடுத்த ஒரு யானை எப்பொழுதுமே தன்னை யார் தொந்தரவு செய்கிறார்கள் என்பதை மனதில் வைத்திருக்கும். அந்த அத்தகைய குணநலன் கொண்ட ஒரு யானை, ஞாபக சக்தி அதிகமாக கொண்ட யானை, ஆனால் எதுவும் செய்யாமல் தண்ணீரில் நின்று தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறது. இதுதான் இன்றைக்கு நிலைமை. கலக விட்டாராகிய இஸ்ரவேலை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு உரைக்கப்பட்டது. அவங்க கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி, நீ போய் சொல்லுன்னு கடவுள் சொல்கிறார். இன்னைக்கு சூழலில் ஒரு ஊழியத்துக்கு அழைப்பு வருகிறது என்று சொன்னால், ஒருவருக்கு திரியேக கடவுளால் அழைப்பு வருகிறது என்று சொன்னால், இத்தகைய கலக விட்டார் இடத்திலே தான் போய் அறிவிக்க முடியாத கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஊழியம் என்பது சாதாரண காரியம் அல்ல, மக்களுடைய மனதை பண்படுத்துகின்ற ஒரு தளம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இத்தகைய அழைப்புக்கு நேராக கடவுள் நம்மை அழைக்கின்றார். நாம் ஆயத்தமா? நம்பிக்கையூட்டி அழைக்கும் திரியேக கடவுள் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவது உபத்தலைப்பாக
நம்பிக்கையூட்டி ஒன்றுபடுத்தும் திரியேக கடவுள். நம்பிக்கையூட்டி ஒன்றுபடுத்தும் திரியேக கடவுள். நம்பிக்கையூட்டி ஒன்றுபடுத்தும் திரியேக கடவுள் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள் வரை அடங்கிய பகுதியை நமக்கு நிருபப்படமாக நாம் வாசிக்க கேட்டோம். அதுவே இந்த கொரிந்து பட்டணத்து திருச்சபை மக்கள் இவர்கள் எவ்வாறாக காணப்பட்டார்கள், ஏன் இவர்களுக்கு இந்த கடவுளுடைய திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது, ஏன் அவர்களிடத்திலே இந்த 11 முதல் 14 வரை வசனங்கள் வரை அடங்கிய பகுதி வழங்கப்பட்டிருக்கிறது பவுலடிகளார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அது ஏன் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு புரியும். என்னன்னு சொன்னா, ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறம் கூறுதல், கோள் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நாம் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன் என்று பவுலடிகளார் வருத்தப்படுகிறார். 3வது முறையாக கொரிந்து திருச்சபை மக்களை சந்திக்க இருக்கிறார். ஆனால் சந்திப்பதற்கு முன்பாக அவர்களுடைய திருச்சபையில காணப்படுகின்ற பிரிவினை, வைராக்கியங்கள், கோபங்கள், கோள் சொல்லுகிற நிலைமை, இம்மாரல் லைஃப், அதாவது ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்வு, பிரிவினை நிறைந்த ஒரு திருச்சபை, ஒரு தவறான போதனை போதிக்கின்ற ஒரு போதகர் யார் சொன்னாலும் சரி, அவர் சுகமளிக்கிறாருன்னா உடனே அங்கே ஓடுறது, இந்த பக்கம் வந்து அவர் கூப்பிடுறாருன்னு அங்கிட்டு ஓடுறது, இந்த மாதிரி கோட்பாடுகளும் இல்லை. அவங்களுக்கு கடவுள் குறித்த கோட்பாடு, இயேசு கிறிஸ்து, எந்த இயேசு கிறிஸ்துவை உங்களிடத்துல போதிக்கிறார்கள் என்பதை பவுலடிகளார் கேள்வி கேட்கிறார். இந்த கொரிந்து பட்டணத்து திருச்சபை மக்களிடத்துல கேட்கிறார். உங்களிடத்துல வந்து போதிக்கின்றவர்கள் தவறான கிறிஸ்துவை போதிக்கிறார்கள், மகிமையில் சென்ற கிறிஸ்துவை போதிக்கிறார். ஆனால் நான் போதிக்கிற கிறிஸ்துவோ 4ஆம் வசனத்துல 2 கொரிந்தியர் 13:4 ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். இதுதான் பலவீனமான கிறிஸ்துவை போதிக்கிறார். பலவீனமான இயேசுவை கிறிஸ்துவாக மாற்றியது, அவரை பலப்படுத்தியது, அவரை உயிர்த்தெழ செய்தது பிதா என்பதை, திருத்துவ கடவுளுடைய மகத்துவங்களை பவுல் அடிகளார் மட்டுமே ஆணித்தரமாக போதிக்கின்றார். இதையெல்லாம் தெரியாம இந்த கொரிந்து பட்டண மக்கள் பிரிவினையின் சக்தியினாலே திருச்சபை பிளவுபட்டிருந்தது. நான் பெரியவனா, நீ பெரியவனா, கோள் சொல்றது, கோபங்கள், வாக்குவாதங்கள், புறம் கூறுதல்கள், இருமாப்பு, கலகங்கள். எப்படி கலக விட்டாராக இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்களோ பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எசேக்கியேல், அதே போலவே இவர்களும் பிரிவினை சக்தியினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார்கள். பிரிவினை எங்க இருக்கிறதோ அங்கே எப்படி திரியேக கடவுள் கிரியை செய்ய முடியும், வாசம் செய்ய முடியும்? இதை யோசிப்பாங்க. இதைத்தான் பவுலடிகளார் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், இசைந்து இருக்க வேண்டும். 11ஆம் வசனத்துல கடைசியாக சகோதரரே சந்தோஷமாய் இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய், ஒரே சிந்தையா இருங்க, ஒருமனப்பட்ட சிந்தையா இருங்கள், சமாதானமா இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா இருங்க. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களுடைய கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி பவுலடிகளார் சொல்கிறார். இதை எல்லாமே எதை குறிக்கிறது? அந்த பிரிவினையில் இருக்கிற மக்கள், கோள் சொல்கின்ற மக்கள், கலகம் செய்கிற இந்த மக்கள் இந்த திருச்சபையை ஒன்றுபட செய்கிறார், ஒன்றுபட அழைக்கிறார். திரியேக கடவுளுடைய அழைப்பு ஒன்றுபடுத்துகின்ற அழைப்பு, ஆவியானவருடைய அழைப்பும் ஒன்றுபடுத்துகின்ற அழைப்பு. திரியேக கடவுளுடைய அழைப்பு அழைத்த தேவன் ஒன்றுபடுத்துகிறார் இல்லையா? இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது 12ஆம் வசனத்துல ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். இது ஒரு குடும்பத்தில் நடக்கின்ற நிகழ்வு. ஒரு குடும்பம் நிலைத்திருக்க வேண்டும், கடவுளுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த முத்தம் செய்யுங்கள் என்பதை, குடும்பம் ஒன்றாக இருக்கிறதா என்பதற்கு ஒப்பாக இருந்த விஷயத்தை திருச்சபையிலே செய்ய சொல்லுகிறார். பரிசுத்த முத்தத்தோடு ஒருவர் வாழ்த்துங்கள். நீங்க ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், ஒருத்தருடைய பாதங்களை கழுவுவதாக இருக்கட்டும், ஒருவருக்கு பரிசுத்த முத்தம் கொடுப்பதாக இருக்கட்டும், கிஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லுகிறோமே, சமாதானத்தை பகிர்ந்து கொள்வது. ஒரு முகத்துக்கு முகம் பார்த்து ஐயா உங்களுக்கு சமாதானம், அம்மா உங்களுக்கு சமாதானம் சொல்லும் பொழுது கண்ணுக்கு கண் பார்த்து சொல்லக்கூடிய நிலைமையில நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை அதைத்தான் பவுலடிகளார் வலியுறுத்துகிறார்.
இந்த திரியேக கடவுள் எங்கே வருகிறாரோ, யாரை அழைக்கிறாரோ, அழைக்கிறவர் ஒன்றுபடுத்துவார், ஒருமைப்படுத்துவார். அங்கே அவரும் அவர்களோடு கூட கலந்து கொள்வார். இந்த மூவர் என்கிற சங்கமம், அதாவது பிதா, குமார், பரிசுத்தாவி என்கிற இந்த திரியேக குடும்பத்தில் விசுவாசிகளுக்கு இடம் உண்டு. விசுவாசிகள் அன்பினாலே இந்த குடும்பத்திற்குள்ளாக கூட்டி இணைக்கப்படுகிறார்கள், இசைந்திருக்க பண்ணப்படுகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. இதனால தான் இதெல்லாம் சொல்லிட்டு அழகாக சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. கிறிஸ்து இல்லாமல் நீங்களும் நானும் இல்லை. கிறிஸ்துவ என்னுடைய வாழ்வில் நான் கிறிஸ்துவ அறியாமல் யூதனாக இருந்தேன். கண்மூடித்தனமாக கிறிஸ்தவர்களை எல்லாம் நான் காயப்படுத்தினேன், கல்லால் அடித்து கொன்னேன். அதற்கு நானும் ஒருவனாக கல்லால் அடித்து கொன்ற நேரத்தில் நானும் ஒருவனாக அவர்களோட மதவெறி பிடித்தவனாக, பித்து பிடித்தவனாக நான் இருந்தேன். சவுலாக இருந்தேன். பவுலாக கடவுள் என்னை மாற்றினார். ஒருவேளை என்னுடைய முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமேன்னு சொல்லி என்னை இழைத்தார். அந்த கிறிஸ்துவ இல்லாமல் நாம இல்லை அப்படிங்கிறத கொரிந்து திருச்சபை பட்டணத்து மக்களுக்கு இந்த திரியேக கடவுளை குறித்து, அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும் பொழுது முதலாவதாக கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார். அவரால் நாம மீட்படைகிறோம், அவரால் நாம விடுதலை வாழ்வு அடைகிறோம், அவரால் நாம உயிர்த்தெழுதா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால அவருடைய கிருபை உங்களோடு இருக்கிறதா. இரண்டாவதாக கடவுளுடைய அன்பு. கடவுளுடைய அன்பு இல்லைன்னா குமாரன் இல்லை. கடவுளுடைய அன்புனால்தான் குமாரன் நமக்கு வாக்களிக்கப்பட்டார், குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அவருடைய அன்பு உங்களோடு இருப்பதாக. கடைசியாக பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். ஒருவேளை கடவுளுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, கடைசியாக பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். இதுதான் கொரிந்து திருச்சபையில தேவைப்பட்ட ஒன்று. ஐக்கியம். ஐக்கியம் இல்லாத பிரிவினை ஆவினாலே பிரிந்து கடந்த திருச்சபையை திரியேக கடவுள் ஒன்றுபடுத்துவார் என்பதை மிக ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறார் பவுலடிகளார். நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த ரெண்டாவது பாயிண்ட் நான் முடிக்கிறேன். ஜார்ஜ் ஃப்ளாய்ட், இவரை குறித்து நாம் அறிவோம் இல்லையா? ஐ கான்ட் பிரீத், இந்த வார்த்தையை யாராலும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கம் ஹோலி ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபார்ம் த ஹோல் கிரியேஷன் என்கிற தலைப்பில் ஒரு சாரார் அடிமைத்தனத்தில் இன்றளவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் சொன்னேன். கருப்பினர்களாக இருந்தாலும் சரி, தலித்த மக்களாக இருந்தாலும் சரி, இன்றளவும் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பெருமூச்சு கடவுளுடைய சமூகத்தை எட்டுகிறது, அவர் விடுவிப்பார் என்று சொல்லி நான் சொன்னேன். ஹி வில் டிரான்ஸ்ஃபார்ம் த ஹோல் கிரியேஷன். அதற்கு முத்தாய்ப்பாக நடந்த ஒரு சம்பவம் தான் அது இல்லையா? எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு டெரக் ஷாவின் என்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் 9 நிமிடங்கள் அந்த கருப்பின மனிதனுடைய கழுத்தில் காலை வைத்து மிதித்து அவர் மரித்து போகிற ஒரு சூழல். மனிதனை மனிதன் மதிப்பதில்லை, விலங்குகளை மனிதன் மதிப்பதில்லை, இயற்கையோடு ஒன்றாக வாழுவதில்லை. மனிதர் சாதியின் பேரினாலே, மதத்தின் பேரினாலே, நிறத்தின் பேரினாலே, மொழியின் பேரினாலே, கலாச்சாரத்தின் பேரினாலே அடிமைப்படுத்தி ஒருவரை ஒருவர் பிரிவினை உண்டாக்கி அரசாங்கமும் ஆள முயலுகின்றது. மனிதர்களும் அவ்வாறே பிரித்து பார்க்க முயற்சி செய்கிறார்கள். இத்தகைய சூழலில் திரித்துவ கடவுள் ஒன்றுபடுத்துகிறார். இத்தகைய வித்தியாசங்களை கடந்து மக்களை ஒருங்கிணைக்க நினைக்கிறார். வித்தியாசங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். மனிதனுடைய வித்தியாசங்களை சுகப்படுத்த விரும்புகிறார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த இரண்டாவது உபத்தலைப்பு, பரிசுத்த ஆவியானவர் அல்லது திரியேக கடவுள் நம்பிக்கையூட்டி ஒன்றுபடுத்துகிறார். நம்பிக்கையூட்டி ஒன்றுபடுத்தும் திரியேக கடவுள். மூன்றாவது உபத்தலைப்பாக நம்பிக்கையூட்டி அனுப்பும் திரியேக கடவுள். நம்பிக்கையூட்டி அனுப்பும் திரியேக கடவுள். We believe in the triune God who commissions. இரண்டாவதாக நாம் பார்த்தோம், we believe in the triune God who communes. அதாவது மக்களாக ஒன்றுபட்டு ஒன்றிணைக்கிறவராக இருந்தார் திரியேக கடவுள் என்பது பார்த்தோம் 2 கொரிந்து திருச்சபையின் வழியாக. மூன்றாவதாக we believe in the triune God who commissions. கமிஷன் என்றால் என்ன? அதிகாரம் கொடுக்கிறது. ஊழியர்களுக்கு அதிகாரம் யார் என்ன வருது? டயசிஸ்லேருந்து வரல, பேராயரிடத்திலிருந்து வரல. அதிகாரம் யாரிடத்திலிருந்து வருகிறது? கடவுளிடத்திலிருந்து வருகிறது. இதை ஊழியர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இத்தகைய புரிந்து கொள்ளுதல் இருந்தால் ஊழியத்தில் தளர்வுகள் வராது, ஊழியத்தில் சோர்வுகள் வராது. இன்னும் திரியேக கடவுளை மகிமைப்படுத்துகின்ற செயல்பாடுகளிலே நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்பதை நான் உங்களிடத்தில் அன்போடு கூட நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.
மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்டோம். 3வது நற்செய்தி பாடமாக நாம் வாசிக்க கேட்டோம். மிக அழகான ஒரு பகுதி. இதை இந்த கிரேட் கமிஷன் அப்படி என்று அழைப்பார்கள். கிரேட் கமிஷன் என்றால் பெரிய அதிகாரம் வழங்குதல், பொறுப்பு வழங்குதல் என்கிற பகுதி என்று இதனை கொள்ளுவார்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்கள் வரை அடங்கிய பகுதி. இதுல 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போகிறார்கள். அங்கே அவர்களை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். எங்கே சென்றாலும் நான் பார்த்தோம் இல்லையா, கலக விட்டார், கலகக்கார கொரிந்தி திருச்சபையினர், அதுபோல சந்தேகம் கொண்ட சீடர்கள் அல்லது சீடர்களை சுற்றி இருக்கிற மக்கள், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லாத மக்கள், இவர்கள் எங்கே இருந்தாலும் காணப்படுவார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே. இந்த திரியே கடவுளுடைய நாமம் எங்கெங்கே எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே அறிவிக்கப்பட்டது திரியே கடவுளுடைய செயல்பாடு. இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானம் வழங்குதலிலே திரியே கடவுளுடைய செயல்பாடு காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுதும் உயிர் தெழுந்த பின்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய திரியே கடவுளுடைய செயல்பாடு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலேயும் உணரப்பட்டது, நம்மால் உணரப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அதிகாரம் பெற்றுக்கொண்ட கடவுள் அந்த அதிகாரத்தை தாராளமயமாக்குகிறார், பிரித்து கொடுக்கிறார். மையப்படுத்துதல் அல்ல, அதிகாரம் மையப்படுத்தப்படுதல். சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அண்ட் அத்தாரிட்டி இஸ் நாட் காட்ஸ் கிங்டம். கடவுளுடைய இறையரசு என்பது அதிகார குவியல் அல்ல. எல்லாத்தையும் ஒரு ஆள் செய்யணும், நான் சொல்றதை எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது இறையரசு அல்ல. அப்படிங்கிறது ஊழியமும் அல்ல. இந்த ஊழியத்தை கடவுள் செய்ய நம்மை அழைக்கவும் அல்ல. மாறாக அழைத்தது சாதாரண மக்களை தேடி, அழைத்தது கலக வீட்டாராய் இஸ்ரவேலை தேடி இல்லையா? எசேக்கியேலை அழைத்தது ஒன்றுபடுத்த, பவுலை அழைத்தது இந்த பிரிவினையினால் பிரிந்து கடந்த மக்களை ஒன்றுபடுத்த. அதே போல இந்த சீடர்கள், இந்த 11 சீடர்கள், அதுக்கு பின் வருகிற அப்போஸ்தலர்கள், இவர்களை எல்லாம் கடவுள் அழைத்தது எதற்காக? நீங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரபி என்று சொல்லப்படுகிற போதகர்கள், அவர்கள் யூத மார்க்கத்தமைந்த ஆசிரியர்கள், இவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா போதிப்பாங்க. கடவுளுடைய வல்லமையை குறித்து, கடவுளை குறித்து யூதர்களுக்கு தான் போதிப்பாங்க. யூதர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு கொண்டிருந்த இந்த ஞானம், இந்த கல்வி, இந்த அறிவு, கமாலியலின் பாதத்தில் அருகே அமர்ந்து பவுலடிகளார் கல்வி கற்றார் இருக்கிறது இல்லவா? அதுபோல யூதர்களுக்கு மட்டுமே கிடைக்கப்பட்ட இந்த ஞானம், யூதர்களுக்கு மட்டுமே கிடைக்கப்பட்டிருந்த இந்த சமாதானம், இந்த நித்திய வாழ்வு, இவையெல்லாம் அகில உலகத்திற்கும் கிடைக்க வேண்டும். எல்லா பிற இனத்தவருக்கும், பிற சமயத்தவருக்கும், அனைத்து மக்களுக்கும் என்னுடைய இந்த அதிகார பகிர்வு சென்றடைய வேண்டும். அவர்கள் விடுதலையோடு வாழ வேண்டும் என்பதை முன்னிறுத்தி கடவுள் அதிகாரத்தை மக்களுக்கு வழங்குகிறார், சீடர்களுக்கு வழங்குகிறார். அதன் வழியாக மக்களுக்கு இந்த அதிகார பகிர்வை பரவலாக்க செய்கிறார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இதுதான், இப்படித்தான் முடிகிறது. ஒருவேளை கடவுள் நம்மோடு உடன் இருக்கிறார் என்பதற்கு வாக்கு இந்த மத்தேயு 28ஆம் அதிகாரம். God commissioned us to be with us. கடவுள் நமக்கு அதிகாரம் கொடுத்தது, அவர் நம்மோடு இருப்பதை உறுதிப்படுத்தி பிறருக்கு இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க. என்ன அதிகாரம்? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ப்பை குறித்து, அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து எல்லா மக்களும் புரிந்து கொள்ள, அவர்களும் இத்தகைய விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள, பாவம் நீங்கிய வாழ்வை, கலகம் நீங்கிய வாழ்வை, கோல் சொல்லுதல் நீங்கிய வாழ்வை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள, பாவம் மாற கழுவப்பட்ட ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. ஞானஸ்நானம் என்பது பாவத்திற்கு மரித்து நீதிக்கென்று பிழைப்பதே ஞானஸ்நானம் என்று நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில கடவுள் நம்மை அழைத்தது ஒன்றுபடுத்திய பின் நம்மை அதிகாரம் பெற்றுக்கொண்டு அந்த அதிகாரத்தை பிறரிடத்திலே பரவலாக்க. எனவே இந்த
we believe in the triune God, திருத்துவ கடவுளை நாம் விசுவாசிக்கிறோம் என்கிற தலைப்பில் நம்பிக்கையூட்டி அழைக்கும் திருத்துவ கடவுள், நம்பிக்கையூட்டி ஒன்றுபடுத்தும் திருத்துவ கடவுள், நம்பிக்கையூட்டி அனுப்பும் திருத்துவ கடவுள். We believe in the triune God who calls, who communes and who commissions என்கிற இந்த தலைப்பில் நாம் இந்த அதிகாரத்தை, இந்த தலைப்பை 3 அதிகாரங்களையும் நாம் தியானித்திருக்கிறோம். கடவுள் தாமே இந்த திருத்துவ கடவுளுடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்விலே காணப்படவும், நாம் பிறரிடத்தில் அதிகாரத்தை பரவலாக்கவும், இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளவும், விடுதலை வாழ்வு வாழவும், இந்த பாவத்திலே வீழ்ந்து கிடக்கிற மனுக்குலத்தை நான் சொன்னேன் இல்லையா, இந்த யானைக்கு நடந்த சம்பவம், ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்கு நடந்த சம்பவம், இது உங்களுக்கும் நடக்கலாம், இது எனக்கும் நடக்கலாம். மனிதர்களிடத்தில் அன்பு, பரஸ்பர அன்பு தனிந்து போகிற அந்த காலகட்டத்தில் திரிய கடவுள் நம்முடைய கிரியை செய்ய காத்திருக்கிறார். அதற்காக உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஆயத்தமா தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து காத்து வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை தியானித்தோம். அதன்படி நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் தகப்பனே, ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்யலாம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளத்தில் பொறுத்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபம் செய்ய இருக்கின்றோம். பரமண்டல ஜெபத்தை தொடர்ந்து பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகின்ற அன்பர்களுக்கும் நம்முடைய திருச்சபை மக்களுக்கும் ஜெபிக்க இருக்கிறோம். நாம் அனைவரும் ஜெபத்திலே கலந்து கொள்ளலாம். ஜெபம் செய்வோம். அனைவரும் சேர்ந்து பரமண்டல ஜெபத்தை நம்முடைய இல்லங்களில் இருந்தவரை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, இப்பொழுது நாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற அன்பு மக்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தலையை தாக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் மனுக்குலத்தை உருவாக்கிய போது உம்முடைய ஜீவ சுவாசத்தை அவர்கள் மீது ஊதி உயிர் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய சாயலை அவர்களுக்கு கொடுத்து எந்த வேறுபாடும் இல்லாமல், ஆண் என்றும் இல்லாமல், பெண் என்றும் இல்லாமல் சகல மக்களையும் ஒன்றாக நீர் உருவாக்கினீர். ஆனால் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நீர் அவர்களை உருவாக்கியதற்காக மனஸ்தாபப்பட்டீர் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். காரணம், பாவங்களும் அக்கிரமங்களும் மேலோங்கி இருந்ததை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அதுபோல் நீர் எங்களுடைய வாழ்வில் தந்திருக்கிற அந்த ஜீவனுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். என்னுடைய வாழ்வில் நீர் படைத்த நோக்கத்தை நாங்கள் மறந்து போகாமல் நீர் எங்களை அழைக்கிறீர், எங்களை ஆண்டவரே நீர் ஒன்றுபடுத்துகிறீர், எங்களை அனுப்புகிறீர் என்கிற சிந்தையோடு கூட என்னுடைய வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்தலும். முக்கியமாக பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடுகிற அன்பு திருச்சபை குடும்பங்களுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தலும், அவர்களுக்கு நீர் கொடுத்த வாழ்வை உமக்கு பிரியமானதாக வாழ, பிறரை காயப்படுத்த அல்ல, பிறரை ஆசீர்வதிக்க, ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக இவர்கள் காணப்பட இக்கிருபை செய்தலும். நல்ல ஜீவனை தாரும், சுகத்தை தாரும், பலத்தை தாரும். இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருப்பார்கள். அவற்றை எல்லாம் செய்வதற்கு தேவையான பலத்தையும் சுகத்தையும் ஞானத்தையும் நிறைவாக தாரும். திருச்சபை குடும்பங்களில், குடும்ப வாழ்வில் காணப்படுகிற சோர்வுகள், பலவீனங்கள், பிரிவினை சக்திகள் ஒவ்வொன்றையும் எடுத்து போட்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும், ஆண்டவரே திருமணத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லவும், கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழவும் நீர் உதவி செய்தல்லவென்பாக நாங்கள் கெஞ்சுகிறோம். திருச்சபைகளை கட்டி எழுப்புகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரை தொடர்ந்து அதுபோல் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்தரலும். எங்கள் அனைவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். முக்கியமாக
இந்த பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளை மறுபடியும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இவருடைய ஆசீர்வாதத்தலும் காத்தலும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருமறை தியானத்தில் நாம் அனைவரும் கலந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து கடவுளுடைய நாம மகிமைக்காக 4வது கீர்த்தனை நாம் அனைவரும் இல்லங்களில் இருந்தவாறே சேர்ந்து இந்த காணொலி காட்சியோடு சேர்ந்து நாமும் பாடலாம். கீர்த்தனை 4 சீர்திரி ஏக வஸ்து நமோ நமோ என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ பார்ப்படைத்தாளும் நாத பரமசர் பீரர் சாதா பார்ப்படைத்தாளும் நாத பரமசர் பீரர் சாதா நாருரும் தூய வேத நமோ 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 சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ பராபரனே நமோ நமோ எம்மை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ எம்மை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய் சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய் எந்தவிர் போக்கு நெந்தாய் நமோ 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 சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ எங்கள் பாவத்தின் நாச நமோ நமோ புது எருசலேம் நகராசா நமோ நமோ புது எருசலேம் நகராசா நமோ நமோ எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற துங்கமந்தையில் தேர நமோ 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 சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ பரிசுத்த ஆவிதேவ நமோ நமோ திடபலமளித்தெமை காவா நமோ நமோ திடபலமளித்தெமை காவா நமோ நமோ கரிசித்து தானர் புத்தி கபடற்ற மனசுத்தி கரிசித்து தானர் புத்தி கபடற்ற மனசுத்தி திருமொழி பற்றும் பக்தி நமோ 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 சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடி
நீரி ஏகவஸ்தை நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் திருத்துவ ஞாயிறில் உம்முடைய வழிபாட்டிலே கலந்து கொள்ளும்படியான வாய்ப்பை, இல்லங்களில் இருந்தவாறே நாங்கள் உம்மை துதிக்கும்படியான வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நாங்கள் அதிகமாக நன்றி சொல்கிறோம். திருத்துவ கடவுளின் செயல்பாட்டை விளங்கி கொண்ட நாம் அனைவரும் இணைந்து இந்த ஊழியத்தில் கடவுளுக்காக முன்னிற்க கடவுள் நம்மை அழைக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய நிலையில கடவுளுக்காக ஊழியம் செய்ய ஆயத்தப்படும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாக நான் கெஞ்சுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்தரணும். அவர்களுக்கு ஞானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தாரும். இந்த லாக்டவுன் பீரியட்லேயே ஆண்டவரே, அவர்களுக்கு எந்த அசம்பாவிதங்களும் வியாதி விக்கணங்களும் அவர்களை நெருங்காதபடி, அவருடைய குடும்பங்களை நெருங்காதபடி நீர் காத்தமைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம், முதியவர்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம், கர்ப்பிணி பெண்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் இவர்கள் ஆண்டவரே ஜாக்கிரதையாக இருக்கவும், இன்னும் அதிக கவனத்தோடு காணப்படவும், இவர்களுக்கு எந்த யாதொரு தீங்கும் நாச மோசங்களும் அணுகாதபடி நீர் காத்தருள வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். கடவுளுக்கு சித்தமானால் வரக்கூடிய வாரத்தில் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய உத்தரவோடு கூட ஆண்டவரே நாங்கள் உம்மை வழிபடுவதற்கு எங்களுக்கு சித்தம் கிடைக்கும் என்று சொன்னால் தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். உங்களுடைய ஆலயத்தில் விடுபட நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் ஜெபத்தில் உம்முடைய சித்தம் செயலாற்றப்பட நாங்கள் ஜெபத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம். தகப்பனே, நீர் செயலாற்றும். அதுபோலவே எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் சமாதானம் நிலைத்திருக்கட்டும், சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும். பிரிவினை சக்திகளை எல்லாம் நீர் அகற்றியர்களும் திரியை கடவுளாகிய நீர் வரும்பொழுது, இல்லங்களிலே வரும்பொழுது, உள்ளங்களிலே வரும்பொழுது ஒன்றுபடுத்துவீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதுபோல அழைப்பீர் என்பதை பார்த்தோம், அனுப்புவீர் என்பதை பார்த்தோம். நம்முடைய ஊழியத்தில் நாங்கள் தவறாது கலந்து கொள்ள, சாக்கு சொல்லாமல் போக்கு சொல்லாமல் உம்முடைய ஊழியத்தில் கலந்து கொள்வதற்கு விரைந்து ஓடிவர், உம்முடைய திருச்சபை நாடி ஓடுவர், உம்முடைய செயல்பாடுகளை குறித்து பிறருக்கு விவரிக்க ஓடிவர நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இத்தகைய கிரிட்டிக்கலான சூழலில், கஷ்டமான சூழலில் ஆண்டவரே, மக்கள் மத்தியில் மனித பண்புகள் குறைந்து வருகின்ற, மனித மாண்பு குறைந்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் பாரத்தோடு கூட நாங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மக்கள் மனிதில் அன்பு விதைக்கப்பட நாங்கள் கெஞ்சுகிறோம். சுவாமி, ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க, பிறர் பாவங்களை நாங்கள் மன்னித்து எங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்க நாங்கள் காத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த லாக்டவுன் பீரியட்லே நாங்கள் உபயோகமாக பலர் ஆண்டவரே இதை நாங்கள் எங்களுக்கு அனுகூலமாக உம்முடைய வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நாங்கள் செலவிட்டோம். இனி வரக்கூடிய நாட்களிலும் அப்பா, அரசாங்கத்தினுடைய கட்டளைக்கு ஏற்றபடி ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய வழி நடத்துதலுக்காக நாங்கள் காத்திருந்து காரியங்களை சாதித்து கொள்ள இன்னும் ஆண்டவரே அநேக மக்கள் வெளிநாடுகளிலே செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாரத்தோடு கூட நாங்கள் எண்ணி ஜெபிக்கிறோம். இன்னும் சென்னை பகுதிக்காக விசேஷமாக உடைய சமூகத்தில் வருகிறோம். இதை இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருப்பதை நான் எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அந்த தொற்றினுடைய தாக்கம் குறைய கிருபை செய்வனமாக நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. அது போலவே இந்த வெட்டுக்கிளிகள் பாதித்த இடங்களுக்காக அந்த விவசாய நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே தரைமட்டமாக இருக்கிறதை எண்ணி கண்ணீரோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கு நீர் தாமே ஆதாரமாக இருந்து அவருடைய கர்த்தாவே கடன் பிரச்சனைகள், சோர்வுகள், பலவீனங்கள், ஆண்டவரே உணவு பாதுகாப்பு சகலவற்றையும் நீர் உறுதி செய்து தர வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்காக, விதவைகளுக்காக, நெருக்கதியாக நிற்பவர்களுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் செழிப்பை தாரும், தேசத்தின் தலைவர்களுக்கு உடைய ஞானத்தை நிறைவாக தாரும், இந்த தேசத்தை ஆளுவதற்கு அவர்களுக்கு நீர் கற்றுத்தாரும். ஆண்டவரே உம்முடைய அடிப்படைகளில் சகல மக்களுக்கும் சகலமும் கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் தேசத்தை வழிநடத்த அவர்களுக்கு நீர் உதவி செய்தரும். அதுபோலவே ஆண்டவரே திருச்சபைக்காக, திருச்சபையின் தலைவர்களுக்காக, தென்னிந்திய திருச்சபைக்காக, திருச்சி தஞ்சை திருமண்டலத்திற்காக, இதில் வேலை செய்கின்ற ஊழியம் செய்கின்ற அனைத்து ஊழியர்களுக்காக, மறைமாவட்ட தலைவர்களுக்காக, பெண் ஊழியர்களுக்காக, டீக்கன்களுக்காக, மிஷினரிகளுக்காக, இன்னும் ஆண்டவரே டயசிஸ் ஸ்டாஃப்காக, கல்வி நிறுவனங்களுக்காக, மருத்துவ நிறுவனங்களுக்காக, அநாதை இல்லங்களுக்காக, முதியோர் இல்லங்களுக்காக, எய்ட்ஸ் பாதிக்கப்பட்டோர் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியர்களுக்காக, லெப்ரசி பணியில் இருக்கிறவர்கள் மத்தியில் செய்யப்படுகிற
ஊழியங்களுக்காக, கைவிடப்பட்டோர் நிர்கதியாக இருக்கிற மக்கள் மத்தியில் செய்யப்படுகிற ஊழியங்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அனைத்து ஊழியங்களும் திறம்பட நடைபெறுவதற்கு அவருடைய இந்த ஃபினான்ஷியல் ஆண்டவரை பிரேக் டவுனிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு நீங்கள் உதவி செய்து ஆண்டவரை இந்த இத்தகைய ஸ்தாபனங்கள் எல்லாம் புது பொலிவு பெறுவதற்கும் சேவை மனப்பான்மை தொடர்ந்து ஆற்றப்பட, சேவை மனப்பான்மையோடு எங்கள் கல்வி நிறுவனங்கள், மருத்துவ நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்பட, இந்த உலகத்தில் உப்பாக ஒளியாக அவர்கள் தொடர்ந்து காணப்பட நீர் உதவி செய்வனமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். தகப்பனே, தொடர்ந்து காத்தரலும் ஆண்டவரே எங்களை முழுவதுமாக உடைய சமூகத்தில் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் நாங்கள் ஒருவர் சந்திக்கும் வரை உடைய மாறாத கிருபையும் உடைய மாறாத பிரசன்னமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து எங்களை வழிநடத்தி அருள வேண்டுமாக உடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். தகப்பனே, தொடர்ந்து காத்தரலும் வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியின் கூட்டுறவு, வழிநடத்துதல், உந்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி நிலைத்திருப்பாராக. ஆமென்.